திருச்சிற்றம்பலம். சிவபெருமானை சிவாகம விதிப்படி வழிபடுவதற்கு யோக்கியதையை பிறப்பிப்பது யாது? அது சிவதீட்சை. சிவதீட்சை பெற்றபின் அவசியமாக அனுஷ்டிக்கப்படும் கருமங்கள் எவை? யம நியமங்களும், சந்தியாவந்தனம், சிவலிங்க பூஜை, தேவார திருவாசக பாராயணம், சிவாலய கைங்கரியம், சிவாலய தரிசனம், குருவாக்கிய பரிபாலனம், இயன்ற மட்டும் மாகேஸ்வர பூஜை முதலியவைகளும் ஆகும். இயமம் என்பவை யாவை? கொல்லாமை, வாய்மை, கள்ளாமை, பிறர் மனைவியரையும் பொது மகளிரையும் விரும்பாமையாகிய ஆண்டகைமை, இரக்கம், வஞ்சனை இல்லாமை, பொறையுடைமை, மனங்கலங்காமை, அற்பாகாரம், சுசியுடைமை என்ற 10மாம். சுசி என்றால் சுத்தம், அபர்ப்பாகாரம் என்றால் அளவோடு கூடிய உணவு. நியமம் என்பவை எவை? தவம், மனமுவந்து இருத்தல், கடவுள் உண்டு என்னும் விசுவாசம், பாவத்துக்கு பயந்து தேடிய பொருளை சற்பாத்திரமாய் உள்ளவருக்கு கொடுத்தல், தன்னின் மூத்தோரை வழிபடுதல், உயிர்க்கு உறுதி பயக்கும் உண்மை நூல்களை கேட்டல், குலம், செல்வம், அதிகாரம் முதலியவைகளினாலே கர்வமின்றி அடங்கி ஒழுகுதல், தக்கனவும் தகாதனவும் பகுத்தறிதல், ஜபம், விரதம் எனும் 10மாம். அனுஷ்டிக்கலாகாத கருமங்கள் எவை? சிவநிந்தை, குருநிந்தை, சிவனடியார் நிந்தை, சிவசாஸ்திர நிந்தை, தேவ திரவியங்களை உபயோகம் செய்தல், உயிர்கொலை முதலியவைகள் ஆகும். அனுஷ்டானத்தில் வழுவிய பாவங்கள் எப்படி நீங்கும்? அறியப்பட்ட பாவங்கள் பிராயச்சித்தங்களினாலே நீங்கும், அறியப்படாத பாவங்கள் அந்தியேஷ்டி கிரியையினாலே நீங்கும். தீட்சை பெற்றும் தத்தமக்கு விதிக்கப்பட்ட சைவாச்சாரங்களை அனுஷ்டிக்காது விடுத்தவர் யாது பெறுவர்? பைசாச புவனத்தில் பிசாசுகளாய் அங்குள்ள போகங்களை அனுபவிப்பர். சிவதீட்சை பெற்று சிவபெருமானை வழிபடுவோர்கள் யாது பெயர் பெறுவார்கள்? சைவர் என்னும் பெயர் பெறுவார்கள். ஸ்ரீ ஆறுமுக நாவலர் இயற்றிய சைவ வினாவிடை என்ற நூலில் இருந்து ஒரு பகுதி. திருச்சிற்றம்பலம்.